தங்கமயில் ரூமில் இருக்காங்க. சரவணன் வராரு. வந்த உடனே உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சந்தோஷமாக இருக்குங்க, சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து பேக்கில் வைக்கிறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன உடனே அப்படியே வாசல்லையே நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே நீ இப்போ உள்ளே போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எப்படி சொல்கிறீங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னை உங்கள் அம்மா வீட்டில் விடுறதுக்காக தான் வந்தேன். இதுக்கப்புறம் நீ அந்த பக்கமே வரக்கூடாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஐயோ, என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு அழறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வெளியே வராங்க. வந்த உடனே ஏய் என்னடி நடக்குது, காலை பிடிச்சிட்டு அழற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, எதுவாக இருந்தாலும் எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா கூப்பிடுறாரு. அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே சொல்கிறாரு, குடும்பமே சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டீங்கல்ல, பொய் சொன்னீங்கல்ல, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இப்போது இந்த பிரச்சனையை எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. அதனால் உங்கள் பொண்ணை உங்ககிட்டயே நான் விட்டுட்டேன். நீங்களே வச்சுக்கோங்க. இனிமேல் தங்கமயில் அங்கே வரவே கூடாது. இனிமேல் தங்கமயிலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் வீட்டில் இது எல்லாமே நான் பொறுமையாக சொல்லி புரிய வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து வராரு. அப்படியே தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வருத்தப்படுறாங்க. என்னால் தாண்டி உன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க.